என் மாமியாருக்கு என்ன பிடிக்கவே இல்ல. ஏன் என்னாச்சு? வீட்டுல என்னதான் நடக்குது? ஒண்ணும் இல்ல, நான் லேட்டா எந்திரிக்கிறேன், டைமுக்கு சமைச்சு கொடுக்கறது இல்ல, என் பிள்ளைங்களெல்லாம் சரியா ட்ரெஸ் பண்றது இல்ல. அங்க வா, அங்க உப்பு குறைஞ்சிருச்சு, கரங்களை தட்டுவோம். உப்பு இல்ல. நான் படித்த சாட்சி, ஏதோ நான் வந்து கற்பனையாக சொல்லுகிறேன் என்று நினைக்காது. எவ்ரி டெஸ்டிமனி ஐ எம் கிவிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். எப்ப பார்த்தாலும் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் நீ, எப்பொழுது பார்த்தாலும் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் உன் பிள்ளை, இதை பார்த்து எப்படி கணவன் பொறுத்துக் கொள்வான்? டைவோர்ஸ் தான். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் கணவன் உன்னை டைவோர்ஸ் பண்ணாம இருந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பாக்கியவதி. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வச்சுட்டு இருக்கிறானே, அவன் நல்லவன்மா, அவன் நல்லவன். நீ முதல்ல போய் ஒழுங்கா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறதுக்கு, என் கணவருக்கு நல்ல ஒரு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. ஜெபம் பண்ணாலாம், ஆண்டவர் கிருபை கொடுத்தாராம். காலையில எழுந்தாலாம், பிரேக்ஃபாஸ்ட் செய்தாலாம். கரங்களை தட்டுவோம். கணவர் இட்லியை சாப்பிட்டாராம். ஆஹா, என் பெண்டாட்டி திருந்தி விட்டாளப்பா. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. காலையில் அவள் எழுந்தாலாம், குளிச்சாலாம், பிள்ளைகளை குளிப்பாட்டினாலாம். கணவர் வேலையிலிருந்து வந்தாராம். ஆஹா, இது என் வீடு இல்லப்பா, பக்கத்து வீடுப்பா. இது உன் வீடுதான். இல்லையா, பசங்க சுத்தமா இருக்குது. இயேசுநாதர் வந்துட்டாரு. கரங்களை தட்டுவோம். பாட்டிமாலாம் சொல்றாங்க, நீங்க டான்ஸ் ஆடினீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆண்டவரை பற்றி பேசும்போது டான்ஸ் வரும். ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் நம்ம ஜெப கூட்டம் முடிஞ்சோன்னு மறுநாள் வந்தார். ஆன்ட்டி, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க ஆன்ட்டி, நீங்க ரொம்ப டான்ஸ் ஆடுறீங்க ஆன்ட்டி, குண்டா இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. ஹல்லேலூயா. என் கணவர் அதை கேட்டுட்டே இருந்தார். அம்மா உன்னை குண்டா இருக்கான்னு சொல்றாரு, ஆனா டான்ஸ் ஆடுறது விட்டாரு. எவ்விதமான ஒரு உப்பாயினை இருக்கிறாய். 20 வருடம் கழித்து எனக்கு பிரின்சிபால் ஆக இருந்த ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் என் பெண்ணை சென்ற வாரம் சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய குழந்தை போய் சொன்னாலாம், சிஸ்டர், என்ன சென்ட் அலோசியஸ் பிரின்சிபல் தானே நீங்க? ஆமா, எங்க அம்மா உங்களோட படிச்சாங்க. ஓ அப்படியா, காட் பிளஸ் சார். அவங்களுடைய பெயர் பாலா. என்ன? அவர்களுக்கு நான் 25 வருடத்துக்கு முன்பாக அவர்கள் பிரின்சிபாலாக இருந்தார்கள். அப்பொழுது நான் ஷாலினா வயது. நான் கிளாஸ்ல எழுந்து நான் வந்து கையை தூக்குவேன், யாருக்கெல்லாம் தெரியும். ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கிளாஸ்ல யாருக்காவது தெரியும் சொன்னா நீ கையை தூக்காத, எப்ப பார்த்தாலும் கையை தூக்கி எல்லாத்தையும் சொல்லிடுற, நீ இனிமேல் கையவே தூக்க கூடாது. என் பேரை மறக்கவே இல்லை அவங்க சொன்னாங்க, பாலாவோட பொண்ணா? கட்டி பிடிச்சாங்க, ஒரு முத்தம் இந்த பக்கம், ஒரு முத்தம் அந்த பக்கம், ஒரு முத்தம். அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்ன இந்த முத்தம், உனக்கு மாத்திரம் தான் இவ்வளவு முத்தமா? நான் பிரேயர் ரூம்ல இருந்தேன், என் பொண்ணு வந்தா, அம்மா சிஸ்டர் ஆஞ்சலா கிட்ட நான் சொன்னேன், நீங்க பாலாவோட பொண்ணு நானு. நிறைய முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் உனக்கு இல்ல, எனக்கு. எனக்கு அது எனக்கு. இட் பிலாங்ஸ் டு மீ. ஸ்டூடெண்ட், மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ எம் டாக்கிங் டு யூ. உன் டீச்சர் இப்படி உன்னுடைய அம்மாவை பார்த்தா முத்தம் கொடுப்பாளா? ஐயோ, உன் பிள்ளை இருக்கிறனால என் பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது, நீ ஒப்பா இருக்கிற உன் பிள்ளை, ஐயோ அது பண்ற லூட்டி கூட எடுத்து போயிடும். வேணும்னா நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துற, தூயின் போயிடாத, நாற்றம் அடிக்குது. அதனால ஸ்டூடெண்ட், ஐ எம் டாக்கிங் டு யூ. திஸ் இஸ் நாட் சம்திங் டு லாஃப். Think about your life. இன்றைக்கு உன்னுடைய வாலிபத்தை நீ கடந்து போனால் திருப்பி வராது. கரங்களை தட்டுவோம். நீ என்ன இன்னைக்கு செய்யறாயோ, நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறாயோ, அந்த விதை தான் நாளைக்கு உனக்கு பலன் கொடுக்கும். நீ என்ன விதைக்கிறையோ அதுதான் அறுவடை செய்வாய். அல்லேலூயா. எவ்விதமாக உன்னுடைய வாலிப நாட்களை நீ கழிக்கிறாய். Tomorrow India wants you. What kind of a doctor you are going to be? எனக்கு படிப்பே வரல, ஊழியத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓடி போயிடு, ஓடி போயிடு. அடிச்சிருவார், ஒரே அடி, துண்டகானம் துணிகன், ஓடி போயிடணும். நீ ஆண்டவருக்கு தேவை உழைக்கிற ஊழியக்காரர்கள். கரங்களை தட்டுவோம். ஊழியக்காரர்கள், நல்ல இட்லி தோசை பூரி அடிச்சுட்டு வந்துட்டு ஊழியம் பண்றவங்க இல்ல, வைத்த காய போட்டுட்டு வந்துட்டு தேவ ஜனத்துக்கு செய்தி சொல்லும் ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேடுகிறார். பேதுருங்க பிசினஸ் சரியில்லை, அழுத்துட்டு இருந்தார். நைட் ஆண்டவர் பார்த்தாரு, பேதுருவை இப்படி போடு, வலைய போட்டான். பிசினஸ் நல்லா இருந்துச்சு, படகு ஃபுல்லா மீன். அப்ப ஆண்டவர் சொன்னார், வா, படகு ஃபுல்லா மீன். மீனை பார்த்தா ஆண்டவரை பார்த்தான், மீன் வேணாண்டா ஆண்டவர்னு சொல்லி போனான். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா.
ஆமென். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்த பொழுது, உன் வாழ்க்கையில மேல இருக்கும் பொழுது, அதை உதறிட்டு நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது அதுதான் சரியான ஒரு காரியம். கரங்களை தட்டுவோம். உப்பு உப்பு. உன்னோடு நான் பேசுகிறேன். வயதாக இருக்கலாம், திருமணமாகி இருக்கலாம், எந்த ஸ்டேஜ்ல நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு கிளினிக்கு நான் போனேன். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்ட டாக்டர்னு. ஓஹோ, born again டாக்டர் என்று சொல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா அந்த டாக்டர் கிட்ட போனேன். தேடி தேடி பார்த்தேன், பெரிய பெரிய செவுரு. ஒரு இடத்துல இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் போட்டிருப்பாங்கன்னு தேடுறேன். ஒரு இடத்துல கூட ஒரு வசனம் இல்ல. ஆமென், ஹalleluya. God has given such a big opportunity. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கிளினிக்க திறந்து இயேசுதான் என்று சொல்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நீ அங்க ஒரு உப்பா இல்ல. டாக்டர், I am speaking to you. I am speaking to you, டாக்டர். ஒரு சிசுவை கொலை செய்கிற டாக்டர்கள், ஆண்டவர் உன்னை உப்பாக வைத்திருக்கிறார். டாக்டர், போய் பேசாமல் உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு அந்த வக்கீல் தொழிலை கொடுத்திருக்கிறார். அட்வொகேட், உன்னோடு நான் பேசுகிறேன். எவ்விதமாக நீ இருக்கிறாய்? போய் சொல்லாம யாராவது அட்வொகேட் தொழில பண்ண முடியுமா? ஓடி போயிடு, ரிசைன் பண்ணிடு. நான் ஆண்டவருக்கு உப்பா இருக்கிற நான் நினைக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ப்ரொஃபஷன். போய் சொல்லாம அட்வொகேட் தொழில பண்ண முடிஞ்ச ஆண்டவருக்கு உப்பாயிரு. கரங்களை தட்டுவோம். ஹalleluya. சினிமா மீடியா ஃபீல்ட் has got such a impact. அண்ணா சாலையிலே நான் ஒரு போஸ்டரை பார்த்தேன். அந்த போஸ்டர்ல ஸ்கூலுக்கு போற 2 பசங்க 2 பேரு லைப்ரரியில படுத்துட்டு இருக்காங்க. அண்ணா சாலையில பெரிய போஸ்டர். இந்த படம் எடுத்ததினால் என்ன லாபம்? அந்த ப்ரொடியூசர் தன்னுடைய பிள்ளை அந்த மாதிரியான ஒரு லைப்ரரியில இன்னொரு பையனோட படுத்துக்கொண்டு இருப்பது அவர் பார்த்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த படத்தை பார்ப்பதினால் வாலிப பிள்ளைகள், when youngsters see that kind of bad movies, what will be their influence in their life? Hallelujah. What is happening to this society? எங்கே போய் கொண்டிருக்கிறது? வாலிபனே, யோசித்து பார். சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்களோடு நான் பேசுகிறேன். டீச்சர் பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து 3 ஹவர் வேஸ்டா வீட்டுல ஏண்டா இருக்கிற, சினிமா போயிட்டு அப்பா, பாவம் பிள்ளை, சினிமா போயிட்டு வா, லேட்டஸ்டா படம் வந்திருக்குதான், போயிட்டு வா. சிப்ஸுக்கும் காசு கொடுத்து, மோட்டார் பைக்குக்கும் பெட்ரோல் கொடுத்து, போடா சாக்கடையில போ, உருண்டுட்டு கொஞ்சம் வா. அவன் வரும்போது கற்பனையில வருவான், ஒரு மாதிரி வருவான். அம்மா சொல்லுவா, சாப்பிடுறா, வேண்டாம். எங்க சாப்பாடு? வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்குது. அசிங்கமான கற்பனையோடு அவன் படுக்கைக்கு போவான். நீ எந்த விதமான ஒரு சகோதரர் சொன்னார், அக்கா எனக்கு கம்ப்யூட்டர்ல நல்லா எனக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியும். we need help, god needs help. எங்களுக்கு நிறைய உதவி தேவை. ஒரு கிட்டார் இருக்கு, அதுக்கு வாசிக்க ஆள் இல்ல. உன்னோடு நான் பேசுகிறேன். எங்க வீட்டுல ஒரு கீபோர்டு இருக்கு, அதை வாசிக்க ஆள் இல்ல. ஆள் இல்ல, ஆள் இல்ல. ஆண்டவர் உனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார். வீணாக உன் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த நாளில் உன் வாழ்க்கையை யோசித்து பார். நீ ஒரு நர்ஸா இருக்கலாம். நீ எப்படி உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு உப்பா இருக்கிற? உன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நீ எப்படி உப்பா இருக்கிற? யோசித்து பார் உன் வாழ்க்கையை. ஆண்டவர் இந்த நாளில் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு ஒரு ஆத்மா உன்னை சந்தித்தது என்று சொன்னார், அந்த இடத்திலே உனக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு. கரங்களை தட்டுவோம் பிரியமானவர்களே. ஹalleluya. இல்லை என்றால் உன் வேலையை உண்மையும் உத்தமமாக, ஒரு நர்ஸ் என்று சொன்னார், உன் வேலையை நீ ஒழுங்கா செய்ய. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நீ ஒரு உப்பாயிரு. கரங்களை தட்டுவோமே. ஆமென். யார்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறியோ அவங்களுக்கு நீ உப்பாயிரு. கரெக்டா 11 மணிக்கு உன்னை சீட்ல காணோம். எங்க போன? சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன்க்கா. நீ வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யணும். Let's give God a mighty hand of praise. உன்னுடைய காஃபி டைம்ல, டீ டைம்ல நீ சுவிசேஷம் சொல்லு. Don't misuse the office. நான் லஞ்ச் பிரேக்ல பிரேயர் மீட்டிங் நடத்துவேன். நான் அந்த லஞ்ச் மீட்டிங்ல பிரேயர் மீட்டிங் நடத்தி அங்க இருந்த ஒரு வாலிபர் இங்க இருக்கிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. கரெக்டா முடிப்போம் 5 நிமிஷம். பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் சொல்லுவேன் எல்லார்கிட்டயும், எல்லாரும் சீட்டுக்கு போனோம். அப்படி நீங்க சாப்பிடலன்னா 5 மினிட்ஸ்ல நின்னுகிட்டே சாப்பிட்டுட்டு 2 o'clock நீங்க வந்து சீட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பிரேயர் மீட்டிங் வரக்கூடாது. We have to have discipline. ஒரு வேலையில நீ இருந்தாய் என்று சொன்னால் அந்த இடத்துல
ஒழுங்காக நீ இருக்க வேண்டும். நீ ஒரு டீச்சர் என்று சொன்னால் உன்னுடைய பள்ளிக்கூடத்திலே ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒரு ஆபீஸ்ல நீ வேலை செய்யறா என்று சொன்னால் நீ ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும். உன்னை பார்த்து உன் பிள்ளைங்க கத்துக்குவாங்க, கரங்களை தட்டுவாங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஒரு தாயாக நீ அந்த இடத்துல உருவாகுவாய். ஆமென். இல்லாட்டி ஒரு சோம்பேறி ஒரு வைஃபா நீ மாறுவ. உன்னால உன் குடும்பத்துக்கு லாபம் இல்ல, உன் கணவருக்கு பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. சமுதாயத்திற்கு நீ பயன்பட வேண்டும்.